உனக்கு ஊதியம் கிடையாது, உன்னை வைத்திருப்பது எங்களுடைய வரிப்பணத்தில், அவனை கைது செய்வதற்குத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அழைக்கிறோம். அடுத்து இங்க வந்திருப்பவர்கள் அனைவரும் கண்டன உரை நிகழ்த்த வேண்டியிருப்பதினால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அரசுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். உளவுத்துறை இதை கொண்டு போய் காண்பிக்க வேண்டும். மீடியாக்கள் இங்கு போட்டி போட்டு எடுத்தீர்கள். ஆனால் நாங்களும் நாளை காலை போட்டி போட்டு எல்லா மீடியாவையும் திருப்பி திருப்பி பார்ப்போம். ஏதோ ஒரு நடிகை ஆடுவாள், இல்லை ஒரு ஆபாசம் தென்படும். இந்த ஊடகங்களுக்கு இங்கே வந்திருக்கும் லட்சங்கள் தெரியாது. அலட்சிய போக்குகளைத்தான் நீங்கள் ஊடகங்களை காட்கிறீர்கள். நட்போடு பேசுகிறேன், உன் நெஞ்சத்திலே கை வைத்து கேட்கிறேன், மனிதாபிமானத்தோடு கேட்கிறேன். சமூகத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய தார்மீக பொறுப்பு ஊடகத்துக்கு உண்டு, உளவுத்துறைக்கு உண்டு. இந்த நாட்டை ஆளுகின்றவர் எவனாயிருந்தால் திரும்பிப்பார். யார் திரும்பிப்பார்? இப்படை போதுமல்ல, இப்படை அல்ல, இது சென்னை மட்டும் சங்கமம், சென்னை மட்டும் சங்கமம், சென்னை மட்டும் சங்கமம். ஒன்றை முடிக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த தமிழக அரசுக்கு தமிழ் கூறும் உலமாக்கள், தமிழ் கூறும் உலமாக்கள் சபை என்று அழைக்கப்படக்கூடிய ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக அறிவிக்கிறேன். இந்த அரசுக்கு 2 வாரம் கெடுவு கொடுக்கிறோம், 2 வாரம் கெடுவு கொடுக்கிறோம். எனவே இந்த 2 வாரத்திற்குள் நீங்கள் சம்பந்தப்பட்டவனை கைது செய்யவில்லை என்றால், இந்த அமைப்பை கைது செய்யவில்லை என்றால், வெள்ளிக்கிழமை பிரேயர் முடிந்து தொழுகை முடிந்ததுக்கு பிறகு தமிழகத்தில் இருக்கும் 20,000க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகளிலே தொழுகையை முடித்து வெள்ளிக்கிழமை ரோடுகளிலே அமர்வோம், ரோடுகளிலே அமர்வோம். சத்தியம் இது, சத்தியம் இது. எனவே அரசு யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி உங்களை நாங்கள் நாற்காலியில் அமர வைக்கவில்லை. இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் எங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி எங்களை நகர வைத்தது நாங்கள் அல்ல, இந்த அதிகார வர்க்கமும் அரசும் தான் என்பதை எச்சரித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.